ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அபியாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்லும் விஷயங்கள், கூறும் விஷயங்கள் என்னென்ன என்றால், இது வரைக்கும் நம்ம பார்த்ததை சுருக்கமாக பார்த்தோம்னா இதுவும் ஒரு கண்டினியூஷனாக, ஒரு ஃப்ளோவாக வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது, இந்த அத்தியாயத்தை நம்ம அர்ஜுனர் துவங்குகிறார் ஒரு கேள்வியோடு. இந்த கர்மம், பிரம்மம், அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம் இதெல்லாம் சொல்றியே, அந்த இறைவன் என்று சொல்றியே, கர்மா செயல்கள் என்று சொல்றியே, அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம் என்றால் சொல்றியே, இதற்கெல்லாம் என்ன பொருள், இதற்கெல்லாம் என்ன விளக்கம் என்று கேட்டார் நம்மளோட அர்ஜுனர். இதெல்லாம் தெரிந்து கொண்டு தன்னோட கடமையை யார் ஒருவர் செவ்வனே செய்கிறாரோ, பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்கிறாரோ அவருக்கே மோட்சம் கிடைக்கும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அந்த வழியில் அந்த மோட்சத்திற்கான பாதையை நீயும் அடைவாயாக என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அர்ஜுனர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி மோட்சத்தை பெறலாம், சரி இது நீ சொல்றது ஓகே, ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொள் என்று சொல்றியே கிருஷ்ணா, இப்பொழுது நான் யார்கிட்ட போய் தெரிந்து கொள்ள முடியும், அதனால் நீயே எனக்கு அதை சொல்லிடு, நீயே எனக்கு குருவாக இருந்தது என்று கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனர். அப்போ கிருஷ்ணர், நானே உனக்கு குருவாக இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் என்று அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம், இறைவன் யார், கர்மா என்ன, இந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதன் தொடர்ச்சியாக யார் ஒருவன் இறுதி காலத்தில் இறைவனை நினைக்கிறாரோ அவர் இறைவனை சென்று அடைகிறார், முக்தி பெறுகிறார். அவருக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. யாரொருவர் இறுதி காலத்தில் இறைவனை நினைக்க முடியாமல் வேறொரு நினைப்பில், வேற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரோ அவர் எந்த எண்ணத்தில் இருக்கிறாரோ அதுவாகவே அடுத்த பிறவியில் பிறக்கிறார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் மீண்டும் பிறப்பு இருக்கு, மீண்டும் இறப்பு இருக்கும். அந்த 2வது ஜென்மத்தின் இறுதியிலும் 2வது ஜென்மத்தில் அந்த ஒரு இறப்பிலும் அவர் அப்பொழுதும் இறைவனை நினைக்கவில்லை என்றால் அப்பொழுதும் அவருக்கு அந்த முக்தி கிடைக்காது, மீண்டும் இன்னொரு பிறப்பு எடுப்பார். அதனால் இறைவனை சென்று அடைவதற்கு பிறப்பு என்பது ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம இறைவன் தருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த 2 விஷயத்தையும் சொல்லிட்டு, அப்பேற்பட்ட நீ, இந்த கேள்விகளாம் கேட்கக்கூடிய அறிவு கூர்மையுடைய நீ இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள் அர்ஜுனா. வாழ்க்கை முழுவதும் யார் ஒருவர் இறைவனை நினைக்கிறாரோ அவர்தான் இறுதி காலத்தில் இறைவனை நினைப்பது சாத்தியமாக இருக்கும். இதுவே வாழ்க்கை முழுக்க யார் அந்த ஒரு இறைவனை நினைக்காமல், அந்த இறைவனோட அனுபவமே இல்லாமல் யார் ஒருத்தர் வளர்க்கிறாரோ அவர் இறுதி காலத்தில் அவர் இறைவனை நினைக்கணும் என்று நம்ம எதிர்பார்ப்பது தவறான விஷயம். என்றால் ஏற்கனவே பயிற்சி இருக்கும் ஒரு விஷயத்தை தான் சுலபமாக மீண்டும் செய்ய முடியும். அதனால் எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதேதான் இந்த ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாகவும் இருக்கு. வார்த்தைகளை மாற்றினார், ஆனால் கருத்தை ஒரே கருத்தாக வைத்துக்கொண்டார். ஆனால் போன ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் சேர்த்து அவர் சொல்ற அந்த கருத்து என்ன என்றால், இறுதி காலத்தில் அந்த இறைவனை நினைக்க வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுவதும் அந்த இறைவனை நினைக்க வேண்டும். இது அனைத்துமே ஒரு நொடியில் நடக்கும் மாயாஜாலம் அல்ல. இது மீண்டும் மீண்டும் நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கலை, ஒரு திறமை நமக்குள்ள இருப்பது. அந்த நமக்குள்ள ஒளிந்திருக்கும் அந்த திறமையை எழுப்பினால் மட்டுமே, நமக்குள்ள ஒளிந்திருக்கும் அந்த ஆற்றலை எழுப்பினால் மட்டுமே அந்த பேராற்றலாக இருக்கும் இறைவனை சென்று அடைய முடியும் என்று நமக்கு கிருஷ்ணர் உணர்த்துகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 8வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.